குருப்யோ நமஹ நமோ நமஹ. கமலஜ தைத்தா அஷ்டகம் லாஸ்ட் வேர்ஸு, 8வது வேர்ஸு. பகிர்வு 9வது பகிர்வு. சச்சித் ரூப ஆத்மனக மே ஸ்ருதி மனன நிதித்தியாச நானி ஆஷு மாத்தக சம்பாத்திய சுவாந்தம் ஏதத் ருச்சியுதம் அனிஷம் நிர்விகல்பே சமாதௌ துங்கா தீர அங்க ராஜத் வரகிருஹ விலசத் சக்கரராஜ ஆசனஸ்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். போன இதில் என்ன சொன்னார்னாக்க, ஞான யோகியத்துக்கு தகுதியை கொடுன்னு. ஞான யோகியத்துக்கு இங்கே ஞான யோகாவை பற்றி சொல்கிறார். ஞானத்துக்கு என்ன வேணும்? ஞான யோகானா என்ன? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா என்னது? சாஸ்திரத்தை குரு மூலமாக நன்றாக கேட்க வேண்டும். திரும்ப 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 கேட்கணும். அப்போ கேட்கும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த மனனம் ப்ராசஸில் நீயே நம்மளே இந்த டவுட்டை நிவர்த்தி பண்ணணும். இல்லைன்னா குரு மூலமாக நிவர்த்தி பண்ணி அப்புறம் அந்த அறிவிலேயே நிதித்தியாசனம்னா அதுலேயே அபைட் ஆகணும். இதுதான் ஞான யோகம். இங்கே என்ன சொல்கிறார்? ஞான யோகத்தையும் கொடுங்கிறார். ஞான யோகத்துக்குள்ள தகுதியை கொடுன்னு கடைசியில் போன பஸ்ஸில் கேட்டார். இங்கே ஞான யோகத்தையே கொடுத்தா தான் நான் என்னோடய ரூபம், என்னோடய சச்சிதானந்த ரூபத்தை நான் அதை அடைய முடியும் அப்படிங்கிறார். அதுக்கு பார்க்கலாமா? என்ன சொல்கிறார்? சச்சித் ரூப ஆத்மனக, சச்சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவான எனக்கு ஸ்ருதி மனன நிதித்தியாசனானி, இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தெல்லாம் அருளி, ஏன்னா அதை நான் பண்ணபடி செய்து நிர்விகல்ப சமாதி. அப்போ அந்த நிதித்தியாசனம் என்னாச்சு? நிர்விகல்ப சமாதியில் இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா அகண்டாக்கார விருத்தி வரும். அந்த அகண்டாக்கார விருத்தியில் தான் ஆத்ம ஜானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கணும்னா விருத்தி வேணும். ஸோ ஆத்ம ஜானம் கிடைக்கணும்னா அகண்டாக்கார விருத்தி வேணும். அகண்டாக்கார விருத்தியில் என்னன்னாக்கா மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும்போது அதில் ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், பியூர் கான்ஷியஸ்னஸ் கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகுதில்ல. எப்படி ஒரு நல்ல கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தா தெரியும், அதை மாதிரி நம்மளுடைய ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு தான் அங்கே தான் நிதித்தியாசனம் பண்ணினா கிடைக்கும். ஆத்ம ஜானம் கிடைக்கும், ஆத்ம அனுபவம் கிடைக்கும். அதை எனக்கு நிர்விகல்ப சமாதியில் எனக்கு அதை அருளி, இந்த மனம் ஏதத் ஸ்வாந்தம் அனிஷம், இந்த மனம் அனிஷம்னா இடைவிடாமல் அதுலேயே அந்த நிதித்தியாசனம், சிரவண மன நிதித்தியாசனத்திலேயே ஆனந்தமாக லயிச்சு இருக்கும்படி பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த அம்பாளை எப்படி அட்ரஸ் பண்ணுறேன்னா, துங்கா தீர அங்க, இந்த வளைஞ்சு இருக்கக்கூடிய துங்கா நதிக்கரையில் ராஜத் பிரகாசிக்கும் வரகிருஹ, சிறந்த ஆலயத்தில், சிறந்த இடத்தில், சிறந்த மண்டபத்தில் விலசத் விளங்கும் சக்கரராஜ ஆசனஸ்தே, ஸ்ரீ சக்கர ஆசனத்தில் அமர்ந்திருப்பவளே, நீ என்ன செய்யணும்? வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேஹி மஹ்யம். எனக்கு நல்ல கல்வியையும் நல்ல புத்தியையும் கமலஜ பிரம்மனுக்கு பிரியமானவளே எனக்கு உடனே கொடுப்பாயாக. ஸோ இந்த 8 ஸ்லோகத்தையும் டெய்லி சொல்லி குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்க நல்லா படித்து நல்ல வேல்யூஸ் எல்லாம் அக்வயர் பண்ணி அந்த ஆத்ம ஜானத்துக்கு தகுதிகளை அடைந்து மைண்ட் கண்ட்ரோல், சென்ஸ் கண்ட்ரோல், அதிலேயே நிலைத்திருத்தல், ஸ்ரத்தை, சாஸ்திரத்தில் குருட்ட, அப்புறம் இம்பல்சிவ் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது, திதிக்ஷா, எதையும் வழியில் வர தாங்கி கொள்கிற சக்தி, ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இல்லைங்கிற குழந்தைக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதனால கிடைச்சப்பறம் என்ன ஆகும்னாக்க இது அந்த ஆத்ம ஞானம் அடிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆயிரும். அப்புறம் ஞான யோகம் பண்ணணும். ஞான யோகத்தில் என்ன பண்ணணும்? ஸ்ரவணம் பண்ணணும். திரும்ப 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 சாஸ்திரங்களை படித்து, அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதை தத்துவபோதத்துலேருந்து ஆரம்பித்து குரு மூலமாக படித்து அந்த சந்தேகங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த ஆத்ம ஜானம் அகண்டாக்கார விற்த்திலேயே இருந்துட்டு ஆத்ம அனுபவத்தை அடைந்து நிர்விகல்பிய சமாதியில் இருந்தாக்க என்னாகும்? எப்போதுமே நான் மட்டும்தான் இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி இங்கிற ஞானம் திடகாத்திரமாகும். அப்புறம் விவகாரம் பண்ணிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நல்ல பணக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி நடிக்கும்போது அவனுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அப்போ ஜீவன் முக்தனா ஆயிடுவேன். நீ ஜீவன் முக்தன்னா ஃப்ரீயாக இருப்ப, ஒயில் அலைவ், இந்த உடம்புல இருக்கும்போதே ஃப்ரீயாக இருப்ப.
ஆத்ம ஞானியாக இருப்ப. நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாருமே இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு இதே பிறவியில் ஆத்ம ஞானியாக ஆக வேண்டும், ஜீவன் முக்தர்கள் ஆக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த 9 பகிர்வுக்கும் 8 ஸ்லோகத்துக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் இந்த சரஸ்வதிக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும், சுற்றத்தார்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். மேலும் மேலும் பயணிப்போம். நன்றி, வணக்கம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.